ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரன் அருளை போற்றி. மிதுனராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுனராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 3ஆம் இடம், புதனின் ஆட்சி வீடு, ஞான வீடு. அறிவுக்கு அப்பாற்பட்டு நினைக்கிறவர்கள் மிதுனராசி நேயர்கள். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்கிறேன். இதை செஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம். இதுக்கு நீங்கள் ராசி பலன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நட்சத்திர பலன், லக்கண பலன், ஜாதகத்தை கொண்டு போய் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன தாந்திரிக வழிபாடு, பரிகாரம் சொல்ல முடியாத வழிபாடு, நமக்கு நாமே செய்கிற ஒரு வழிபாடு. இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நினைத்த காரியம் நடக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். இது ஒரு சின்ன வீடியோவை தான் போடுறேன், பொறுமையாக கேளுங்க. என்ன சார் செய்யணும் அப்படின்னோம்னா, இந்த நவக்கிரகங்களே 3 கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள், இயற்கை சுப கிரகங்கள். புதன், குரு, சுக்கிரன், இவங்க 3 பேருமே இயற்கை சுப கிரகங்கள். இதில் புதன் உங்கள் ராசிநாதன், 1-4 கூடியவன். ராசிநாதன் சுகஸ்தானாதிபதி. அதாவது மிதுன ராசியில் நல்லா இருக்கணும், மனதால் உடலால் நல்லா இருக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும். புதன் தான் அதை கொடுக்குறாரு. உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் உரியவர் புதன் தான். அடுத்து 4 கூடியவன் சுகஸ்தானாதிபதி. வீடு, மனை, வண்டி, வாகனம், உயர்கல்வி, தாய் அன்பு எல்லாத்துக்கும் அவர் தான் வராரு. அடுத்து குரு பகவான், ரொம்ப வேண்டிய கிரகம். 7-10 கூடியவன். கர்மம், நீங்கள் என்ன கர்மம் பண்ணுறீங்களோ அதுக்கு அவர் தான் இருப்பார். நீங்கள் ஒரு துரும்ப தூக்கி போட்டால் கூட அதுக்கு காரணம் குரு பகவான் தான். அதுபோல் இணக்கம், உங்களுடைய வெளிப்பாடு சரியா, நீங்கள் மற்றவங்கள்ட்ட சேருது, இன்டகிரேஷன், உங்களுடைய செயல்பாடு, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பார்ட்னராக இருந்தாலும் சரி, யார்கிட்ட போய் நீங்கள் சேர்றீங்க, அந்த இணக்கத்தை குறிக்கிறவர், அந்த இன்டகிரேஷனை குறிக்கிறவர் குரு பகவான் தான். அடுத்து சுக்கிரன் 5-12 கூடியவன். அயன சயன போக சனாபதி. தாம்பத்தியம், திருமணம், தூக்கம், நிம்மதி. அடுத்து அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டகாரகன் சரியா, புத்திர பாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்குற அவர் தான். ஸோ இந்த 3 கிரகங்களுமே மிதுன ராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த 3 கிரகங்களை வச்சு தான் நம்ம ஒரு காரியம் பண்ண போகிறோம். சரியா நேர்களே? அது என்ன சார் காரியம் அப்படின்னோம்னா, உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு நீங்கள் ஐயந்திர தெரிஞ்சு வச்சுக்கணும். சாதாரண பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அது சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வேண்டுதல் பண்ண முடியாது, பிரார்த்தனை பண்ண முடியாது, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்போ திடீர்னு ஜலதோஷம் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 2 நாள் இருக்கும், இல்லைன்னா 4 நாள் இருக்கும், சரியாக போயிடும். ஒரு வயிற்று வலி வருது, சரியாக போயிடும். சில பிரச்சனைகள் நீடித்து இருக்கும், சில கம்ப்ளைண்ட் நீடித்து இருக்கும். இப்போ சிலர் வேலை பார்ப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கும் உங்கள் மேலே எதையாக இருக்கும், ஒரே பிரச்சனையாக இருக்கும். இதை தீர்க்கவே முடியாது. புரிதல் கம்மியாக இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கம்யூனிகேஷன் கேப் இருக்கும். இதனால் நீங்கள் வேலை இப்போ ஆஃபீஸில் இருக்கும்போதெல்லாம் ஒரு ஃபெட்டப்பாகவே இருப்பீங்க, அன்னீஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னதான் வேலை பார்த்தாலும் இந்த ஆள் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, அப்ரிஷியேஷன் இல்லையே, ஒரு அங்கீகாரம் இல்லையே, ரெக்கக்னைசேஷன் இல்லையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அவர் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருப்பார். நீங்கள் அவர்கிட்ட தான் போய் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ என்ன தான் பண்ணாலும் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு இடையில ஒரு சுமத்தான ரிலேஷன்ஷிப் இருக்காது. இது இப்படி ஒரு உதாரணத்தை வச்சுக்கலாம். உத்தியோகம் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும், தொழில் பண்ணுற இடத்துலையும் இருக்கும். சரியா, தொழில் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும், நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருக்கிறீங்க, ஒரு முதலீட்டாராக இருக்கிறீங்க. கடையில் வேலை பார்க்குறவங்க நினச்சிருக்க மாட்டானுங்க. 10 நாளைக்கு 2 பேர் மாறிக்கிட்டே இருப்பானுங்க. ஆளுகளை சேர்க்க முடியாது. சரியா, வருவானுங்க, ஓடுவானுங்க, காசை வாங்குவானுங்க, ஓடிடுவானுங்க. இப்படி ஆளுகளை சேர்க்கறதுக்கே கஷ்டப்பட்டுருப்பீங்க. பொருள்கள் நிறைய விரயமாகும், நிறைய செலவாகும். ஆனால் வருமானம் அவுட்புட் கம்மியாக இருக்கும், டேர்ன் ஓவர் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் தொழில் முனைவர்கள், தொழில் முதலீட்டாளருக்கு உண்டான பிரச்சனை. ஸோ இப்படி நிறைய பிரச்சனை இருக்குங்க வாழ்க்கையில். சரியா, பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் ஒரு தகப்பனாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். மகன் அவங்க பேச்சை கேட்க மாட்டான், அவன் சௌரியத்துக்கு இருப்பான். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைப்போம். அதுக்கு நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கும். ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டோம்னா நேரங்காலம் தசாபதி சரியில்லாமல் இருக்கும். இதெல்லாம் ஜாதகம் பார்க்காம சில காரியத்தை செய்கிறது. சரியா, எப்படி சார் செய்யலாம் அப்படின்னா, இப்போ ஓரளவு சொல்லிட்டேன். ஒரு மனிதனுக்கும் எந்தெந்த பிரச்சனை இருக்கும், தனிப்பட்ட மனிதனுக்கு எந்தெந்த பிரச்சனை இருக்கும், ஆண் பெண் இருபாலருக்குமே பிரச்சனை இருக்கும். திருமண பிரச்சனை, காதல் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, எந்த பிரச்சனையும் ஒரு பிரச்சனை. சரியா, நம்ம மனசுக்குள்ளேயே அது நீங்காமல் இருக்கும். நம்ம என்ன அலைகளை மோதிக்கிட்டே இருக்கும், அந்த சிந்தனை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றியே நம்ம மேக்ஸிமம் சிந்திப்போம். நம்ம முழிச்சிட்டு இருக்க நேரமெல்லாம் அதை பற்றியே சிந்திப்போம். நம்ம என்ன ஓட்டமெல்லாம் அதை பற்றியே இருக்கும். அப்பேற்பட்ட பிரச்சனைக்கு தான் இப்போ தீர்வு சொல்ல போகிறேன். 2 நிமிஷம் தீர்வு தான். 2 நிமிஷம் மட்டும் இதை செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அப்படி என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் காலையில் ஒரு 5:15 எந்திங்க.
சூரிய உதயத்துக்கு 3/4 மணி நேரம் முன்னாடி. சூரிய உதயம் மேக்ஸிமம் 6:30 மணிக்கு ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் 6:30 மணி, 6:20லேருந்து 6:30க்குள்ளே ஆரம்பிச்சிடும். அது வருஷம் முழுக்க எந்த டைம் ஆனாலுமே அந்த 6:20 to 6:30க்குள்ளே ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து 3/4 மணி நேரம்னு வச்சுக்கோங்க, 5:45 வச்சுக்கோங்க. 6:30லேருந்து 3/4 மணி நேரம் பின்னாடி போய்ட்டோம்னா 5:45. ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திக்கிங்கன்னா ஒரு 5:15க்கு எந்திங்க போதும். ரொம்பலாம் 7:30 எந்திக்க வேண்டாம். 5:15க்கு எந்திங்க. 5:15க்கு எந்திக்கிறது ஒரு நார்மலான டைம் தான். அதை வந்து பிரம்ம முகூர்த்தத்தை கூட எடுத்துக்கலாம். பிரம்ம முகூர்த்தங்கிறது 3 to 5. நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை காட்டிலும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எடுக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சொல்கிறேன்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த பூமி வந்து சந்திரனுடைய கண்ட்ரோலில் இருக்கும். சந்திரன் ஒரு குளிர்ச்சிக்கு உண்டானவன், மனநிலைக்கு உண்டானவன். ஒரு காரியம் செய்யும்போது மனம் நல்லா இருக்கணும். சரியா? மனம் வந்து ஒருமுகமாக இருக்க வேண்டும். சரியா? ஒருமுகமாக இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும். ஸோ சந்திரன் ஆதிக்கத்தில் இந்த பிரபஞ்சம் இருக்கும். சரியா? சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இந்த பிரபஞ்சம் இருக்கும். நம்ம இருக்கிற இடமும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா சூரிய உதயத்துக்கு பின்னாடி தான் சூரியனுடைய கதிர்கள் வந்து பூமியில் படும். ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் ஒரு 5:15க்கு எந்திங்க. எந்திரிச்சிட்டு பெட்ஷீட்லாம் எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் போய் ஒரு முகத்தை கழுவிக்கோங்க. குளிக்கலாம் வேண்டாம். கையை காலை சுத்தம் பண்ணிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. அன்றைக்கி தேதி கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும். சரியா? அன்றைக்கி தேதிக்கு இரவில் சுத்தமாக இருக்கணும். கொஞ்சம் மனதாலும் உடலாலும் சுத்தமாக இருக்கணும். இதை ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம். 12 வயசுக்கு மேற்பட்டவங்க செய்யலாம். 12 வயசு இருக்கணும். குறைஞ்சது 12 வயசுக்கு மேற்பட்டவங்கள தான் செய்யணும். 12 வயசு கீழே இருக்கிறவங்க செய்யக்கூடாது. இதை 12 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம். எந்த வயசும் செய்யலாம். 80 வயசு 90 வயசு யார் வேணாலும் செய்யலாம். உங்கள் குறையை தீர்க்கிறதுக்கு இதை செய்ய போகிறீங்க, அவ்வளோதான். என்ன செய்ய போகிறீங்க? பெட்ஷீட் எடுத்து வச்சுட்டு பூஜை ரூமுக்கு முன்னாடி போய் உட்காருங்க. சரியா? பூஜை ரூமுக்கு முன்னாடி சும்மா உட்காருங்க. உட்காந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால், மன சுற்றி இருந்தால் விபூதி எடுத்து நெத்தியில் பூசிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். சரியா? அதை நான் வந்து கம்பல் பண்ண மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெத்தியில் விபூதி பூசிக்கலாம். பூஜை ரூமுக்கு முன்னாடி போய் உட்காருங்க. பூஜை ரூமுக்கு முன்னாடி உட்காந்தாலுமே வடக்கு அல்லது கிழக்கு பக்கம் நோக்கி உட்காருங்க. சரியா? வடக்கு அல்லது கிழக்கு பக்கம் நோக்கி உட்காருங்க. பூஜை ரூமுக்கு முன்னாடி உட்காருங்க. அப்படி திரும்பி பார்த்தா, சைடில் பார்த்தா பூஜை சாமி தெரியணும். சரியா? ஆனால் வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் தான் உட்காரணும். சரி, உட்காந்துட்டீங்க. என்ன சார் செய்யணும் அப்படி பார்த்தோம்னா, 3 நம்பரை சொல்லுங்கள். சரியா? 3 நம்பர். எந்த நம்பர்? புதன், குரு, சுக்கிரன். 5, 3, 6, 536. சரியா? 536 நம்பரை சொல்லணும். 2 நிமிஷம் சொல்லணும். நீங்கள் 5:15க்கு எந்திரிச்சிட்டிங்க. எல்லாம் ரெஃபர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5:30க்கு வந்து உட்காந்துட்டீங்க. 5:30க்கு உட்காந்துட்டு 5:32 வரைக்கும் சொன்னால் போதும். 2 நிமிஷம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு சொல்லணும். நீங்கள் எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் ஆகிட்டுன்னு நினச்சிட்டு சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நீங்கள் ஒரு பெண்ணு, உங்கள் கணவனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை. உங்கள் கணவன் உங்கள்கிட்ட இணக்கமாக இல்லை, சந்தோஷமாக இல்லை, சிறுன்னு விழுகிறாரு, உறவு சரியில்லை. அப்போ நீங்கள் என்ன நினச்சி ஃபீல் பண்ணணும்? என்ன நினச்சி அந்த நம்பரை சொல்லணும்னா 536. அதை வந்து மனசுக்குள்ளேயே சொல்லணும். 536 536 536 536 536 அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே, கணவனால் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண்ணுக்கு, என் கணவன் இப்போ என்கிட்ட நல்லா பழகுறாரு, நானும் அவரும் சந்தோஷமாக இருக்கோம், 2 பேரும் சினிமாவுக்கு போகிறோம், 2 பேரும் நகை கடைக்கு போகிறோம், 2 பேரும் ஜவுளி கடைக்கு போகிறோம், என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறாரு, என்னை பைக்கில் கூட்டு போகிறாரு, அவரால் நான் சந்தோஷப்படுறேன், எனக்கு வேண்டியதெல்லாம் கேட்டு பார்க்குறாரு, எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு, என்னை நல்லா புரிஞ்சுக்கிறாரு, என்னை நல்லா வச்சுக்கிறாரு, என் மேலே பிரியமாக இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். அதாவது அந்த விஷயம் நடக்கணும்னு நினச்சி தான் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க. ஆனால் அந்த விஷயம் நடந்து முடிந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு செய்யணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கிலே செய்யணும். பாசிட்டிவ் திங்கிங்கிலே செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்களை சீக்கிரம் நாடி வரும். உங்கள் கணவன் உங்களை நோக்கி வருவார். சரியா? உங்கள் கூட வந்து சேர்ந்து நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பார். அதனால் நீங்கள் வந்து நினைக்கும் போதே உயர்வாக நினைக்க வேண்டும், சந்தோஷமாக நினைக்க வேண்டும், அந்த உறவை வந்து புனிதப்படுத்துகிற மாதிரி நினைக்கணும். சரியா? இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள், இந்த மெத்தடை வந்து நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும். உறவு முறைக்கு தெரிந்தவர்களுக்கு நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும். மற்றவங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது, பிறருக்காக பயன்படுத்தக்கூடாது. குடும்பத்தில் உள்ள உறவுகள், கணவன் மனைவி, இல்லைனா அண்ணன் தம்பி, வேலை பார்க்குற இடத்துல உள்ள பிரச்சனை, நமக்கு தனிப்பட்ட பிரச்சனையில் எது நமக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ அதுக்காக நீங்கள் நினைக்கலாம். இதை வந்து எதிர்மறையாக நினைக்கக்கூடாது. சரியா? பிறர் மேலே உள்ள ஆசை, பொறாமை, கர்வம், கோபம் இதை சார்ந்து நினைக்கக்கூடாது. நியாயமான முறையில் நினைக்கணும். ஏன்னா தெய்வ சன்னிதானத்துக்கு முன்னாடி நம்ம நினைக்கிறோம், அந்த கிரகங்களுடைய நம்பரை நினைக்கிறோம். புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான். புதன் புத்திகாரகன், குரு
திருவருள் கொடுக்குறவர், சுக்கிரன் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறவர். இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு உன்னதமான நிலையை கொடுக்கும். அதனால் அந்த கிரகத்தினுடைய எண்களை வந்து நம்ம 2 நிமிஷம் மனதால் தியானம் பண்ணுறோம், வரிசைப்படுத்துகிறோம். 5 3 6 இதை கூட்டி பாருங்கள். 5 3 8, 8 6 14, 14னா 1 + 4 மறுபடியும் 5ன்னு முடியும். அந்த 5ங்கிறது வந்து என்னென்னா புதன் தான். சரியா? புதன் உங்கள் ராசிநாதன். புதன் பொதுவாக எல்லாத்துக்குமே நல்ல கிரகம் தான். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. அதனால் இந்த 5 3 6 இது ஒரு மேஜிக் நம்பர், ரொம்ப நல்ல நம்பர். சரியா நேயர்களே? 536. இந்த 536 நீங்கள் 536 சொல்லலாம், 5 3 6ன்னு சொல்லலாம், 5 3 6ன்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலுமே 2 நிமிஷம் சொல்லுங்கள் போதும். சரியா? இந்த நம்பரை சொல்லிவிட்டு அடுத்து நீங்கள் உங்கள் கடமையெல்லாம் செய்யுங்க. அடுத்த வேலையில் பாருங்கள், நல்லபடியாக செய்யுங்க. இது என்றைக்கு சார் செய்யணும் அப்படின்னா தினமும் செய்யலாம். சரியா? தினமும் எத்தனை நாளைக்கு சார் செய்யணும் அப்படின்னா 1 வாரம் செய்யுங்க போதும். 1 வாரம் காலையில் கரெக்டாக 5:15 எந்திரிச்சு 7 நாட்கள் செய்யுங்க போதும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த 7 நாட்களில் கண்டிப்பாக புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் வரும். அந்த கிழமைகள் வர்ற அன்றைக்கி கூடுதல் பாசிட்டிவாக இருக்கும், அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா வாரத்தில் வந்து நீங்கள் ஒரு புதன்கிழமையில் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய். சரியா? அந்த இடையில் உள்ள நாட்களில் அந்த வெள்ளிக்கிழமையும் வந்துடும், வியாழக்கிழமையும் வந்துடும். ஸோ அந்த 3 கிழமையும் வரணும் முக்கியமாக. சரியா நேர்களே? அதனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் செய்யுங்க, எண்ணீது ஈடேறும். ஆனால் செய்கிற காரியம் வந்து 2 நிமிஷம் தான் செய்கிறோம். 2 நிமிஷம் தினமும் அந்த 536 அந்த மந்திர எண்ணை வந்து மனப்பூர்வமாக நம்ம ஜபம் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு என்ன குறைபாடு இருக்கோ அது வந்து நிறைவே கொடுக்கும். 2 நிமிஷம் தான். சரியா நேயர்களே? 2 நிமிஷம் அந்த காரியத்தை பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். இதை தவறாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நேரடியான விஷயத்துக்கு, நேர்மையான விஷயத்துக்கு, நேர் வழிக்கு தான் பயன்படுத்தணும். தேவையில்லாமல் இதை பயன்படுத்தி ஜபம் பண்ணிங்கன்னா அது வந்து வேறு மாதிரி பலன்களை கொடுத்துரும். சரியா? ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து நேரடியான விஷயத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணும், பாசிட்டிவ் அப்ரோச்சுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். எதிர்மறை சிந்தனைகளுக்கு இங்கே இடம் இல்லை. அது தெய்வ சன்னிதானத்தில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலையே பூஜை அறையில் வச்சு செய்கிறோம். சரியா? நம்ம வீடே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கணும். பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கும்போது நல்ல வார்த்தைகளை தான் பேசணும். சரியா நேயர்களே? நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்லதே நினைக்கணும். நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு மற்றவன் கெட்டு போகணும், மற்றவனை பற்றி பொறாமையாக நினச்சிட்டு மற்றவனையை பற்றி பேசணும்னா நம்ம வீடு கெட்டு போயிடும். கெடுவான் கேடு நினைப்பான். சரியா? அதனால் நீங்கள் இதை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. சரியா? குடும்ப விஷயத்துக்கு, தொழில் விஷயத்துக்கு, உத்தியோகத்துக்கு நல்லா பயன்படுத்துங்க. சார் நான் நல்லா வேலை பார்க்குறேன், எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, என் மேலதிகாரி என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, என்னை ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னா நீங்கள் அவரை நினச்சிட்டு இந்த நம்பரை சொல்லலாம். உங்கள் மேலதிகாரிக்கிட்ட நினச்சிக்கிட்டு இந்த நம்பரை சொல்லலாம். அவர் உங்கள்கிட்ட வந்து நல்லா பழகிற மாதிரி, பேசுகிற மாதிரி, நீங்கள் எது சொன்னாலும் உங்கள்கிட்ட கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இந்த நம்பரை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். சரியா? 1 வாரம் கழித்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு விடை தெரியும், மாற்றம் தெரியும். ஓகே நேயர்களே? இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? இந்த 5 3 6 இது ஒரு முக்கியமான நம்பர். சரியா? புதன் குரு சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே வந்து மிதுன ராசிக்கு ரொம்ப வேண்டிய கிரகங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரியா நேயர்களே? இதை வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு 7 நாட்கள் செய்யுங்க. சரியா? இதை செஞ்சு முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து நீங்கள் கோயில் குளத்துக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, வீட்டில் கும்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, வைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எதுக்கு அதிகாலையில் சொல்கிறேன்னா, அதிகாலையில் நம்ம சுத்தமாக இருப்போம், வெறும் வயிற்றில் இருப்போம், எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டோம். பகலில் செய்யுங்கன்னா அன்றைக்கினாச்சும் நான்வெஜ் சாப்பிட்ருப்போம், வேறு எதனா செஞ்சுருப்போம், இது மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதுபோல் பெண்கள் வீட்டுக்கு வழக்கமான காலகட்டத்தில் செய்யக்கூடாது, அந்நேரம் ஒதுக்கிடுங்க. சரியா? வீட்டுக்கு வழக்கமான காலகட்டத்தில் செய்ய வேண்டாம், மற்ற நாளில் செய்யுங்க. மற்ற நாளில் 1 வாரம் தான் சொல்கிறேன் நான். 1 வாரம் முடியலைன்னா இந்த 3 நாள் மட்டும் செய்யுங்க. புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாள் செஞ்சாலும் போதும். ஏன்னா நமக்கு வந்து அந்த 3 எண்களுடைய கிழமை தான் ரொம்ப முக்கியம். 1 வாரங்கிறது ஒரு ரொட்டேஷனுக்காக சொல்கிறேன். சரியா? 1 வாரம் செய்கிறது நல்லது தான். இல்லைனா புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்கள் செய்கிறது நல்லது தான். வாழ்க்கையில் ஒரு தடவை செஞ்சால் போதும். சரியா? ஒரு சைக்கிள் செஞ்சால் போதும். ரைட் நேயர்களே? புரியுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எதுவும் புரியலை சார், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இது ஒரு தாந்திரிக வழிபாடு, பரிகாரம்லாம் சொல்ல முடியாது, வழிபாடு தான். சரியா? தாந்திரிக பூஜை, தாந்திரிக பரிகாரம், அந்த வரிசையில் இது தாந்திரிக வழிபாடு. நமக்கு நாமே ஒரு நல்லதை செஞ்சுக்கிறோம். சரியா? நம்மளே நாமே செதுக்கிக்கிறோம். சரியா நேயர்களே? இது ஒரு சின்ன பிரார்த்தனை தான். இதை வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்யுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த சந்திரனோட அருள் கிடைக்கும். ஏன்னா சந்திரன் தான் அந்நேரம் ஆளுவான். சூரிய உதயத்துக்கு முன்னாடி சந்திரனோட ஆதிக்கம் தான் அந்த பூமியில் இருக்கும். மனம் ஒரு நிலையில் இருக்கும். அதுபோல் காலையில் எழுந்தோடனே ரெஃப்ரெஷ்ஷாக இருப்போம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீ மைண்டில் இருப்போம்.
சரியா, எந்த அழுத்தமும் இருக்காது. அதனால் இந்த அதிகாலையில் இதை செஞ்சுருங்க. சரியா நேயர்களே, மிகச்சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் தூக்கம் கெட்டு போகும், கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, நல்லபடியாக இருக்கும். சரியா, வாழ்த்துக்கள். இது நல்லபடியாக செய்யுங்க. 2 நிமிஷ வேலை தான் உங்களுக்கு நினைத்ததை கொடுக்கும், எல்லா இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.